80,000 மதிப்புள்ள டிவி 48,000 எனக்கு வந்துச்சு. நானும் வந்து அந்த நோ காஸ்ட் இஎம்ஐ அமேசான்ல இருக்கும் அதுதான் ப்ரொசீட் பண்ணேன். உங்களுக்கு தெரியும் கேஷ் பேக் எல்லாம் போயிட்டு 45,000 அப்படி வந்துச்சு. அந்த 45,000 வந்து கிட்டத்தட்ட 9 மந்த்ஸ்க்கு நான் இஎம்ஐ போட்டுட்டேன். அதாவது 5,000 per month. சோ நீங்க சொல்லலாம் பிரசாந்த் 48,000 மதிப்புள்ள டிவி பர்டனா வராதான்றது கண்டிப்பா பர்டன் தான். இந்த பர்டனை குறைக்க தான் நான் நோ காஸ்ட் இஎம்ஐ ப்ரொசீட் பண்ணேன். அதான் நீங்க இப்ப இந்த டிவி வாங்கிட்டீங்கன்னா தியேட்டர் போற நீடு கண்டிப்பா இருக்காது. அதாவது நீங்க வந்து அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார் அதுலலாம் ஹெச்டி மூவிஸ் நீங்க 4K ல பாத்தீங்கன்னா தியேட்டர் விட அருமையா இருக்குன்னு சொல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அருவா மீசா கூடவா பார்வை. நான் பிரசாந்த் சுரேசி. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு பெரிய 65 இன்ச் டிவி நான் என்னோட ட்ரீம் ஹவுஸ் வாங்கியிருக்கேன். அந்த டிவியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க எல்லாம் கேட்கலாம் பிரசாந்த் 65 இன்ச் சொல்றீங்க எந்த கம்பெனி ப்ரொசீட் பண்ணீங்கன்றது. நான் ப்ரொசீட் பண்ணது என்ன கம்பெனின்னு பாத்தீங்கன்னா வியூ VU. கால் பண்ண இங்க போயினே இருந்தது எடுக்கவே இல்லை. இது அமேசான்ல மட்டும் தான் இந்த டிவி புக் பண்ண முடியுமா ப்ரோ? இல்ல எப்படி அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? ஓகே. நவுத்திரவா? இன்ஸ்டாலேஷன் வேற டீம் வருவாங்களா ப்ரோ? ஓகே. எது ப்ரோ? ஓவன் மணி பாக்ஸ் குள்ளே வச்சு அப்படியே வச்சிருக்கேன். அது இன்னைக்கே வருவாங்களா இல்ல அது எப்படி? உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நாங்கள் டெலிவரி மாற்றலாம் 2 ஹவர்ஸ்க்குள்ள கால் வந்து. ஓகே. 24 ஹவர்ஸ் நாங்கள் பண்ணிடுவோம். பாக்ஸ் உள்ள அப்படியே நிற்குமா இல்லை வேற எதுவும் வந்து மூவ் ஆயிருக்கு? இங்க ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. பார்த்து எது எடுக்கணும்? ரிமோட்டா? ரிமோட் செட் கேப்ல இருக்கு. என் நெட்வொர்க்ல கேட்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் வியூ நான் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் ஒரு நல்ல வர டிவி. நான் வந்து கண்டிப்பா அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொன்னாங்க. ஒன் ஆர் பீப்புள் வந்து வியூவா நான் கேள்வியே படல அப்படி ஒரு டிவி பிராண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்னன்னா இந்த ஒரு 2 செட் ஆஃப் பீப்புள் டிஸ்கஷன்ஸ் வச்சு சரி நம்மளுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது, சரி நம்ம ட்ரீம் ஹவுஸ் வாங்கிட்டோம், இப்ப படிப்படி அந்த ட்ரீம் ஹவுஸ் வந்து செட் பண்ணுவோன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. சரி டிவில ஆரம்பிப்போம். டிவி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஹோம் தியேட்டர் அப்படியே படிப்படியா போவோம். எப்பப்ப நமக்கு காசு வருதோ அப்பப்ப நம்ம வீடை வந்து அழகாக்குவோம்னு சொல்லி தான் இது ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னன்னா டிவி வந்து நீங்க பாக்கலாம் நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு. அதாவது சாம்சங், LG அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஏன் வியூவை சூஸ் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரைஸ். வியூவோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷோரூம்ஸ் இங்க சென்னையில இருக்கு. சோ நீங்க VU இந்த ஷோரூம் வந்து நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. இந்த ஷோரூம் போய் விசிட் பண்ணுங்க. நான் வந்து எதுல வாங்கினேன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இந்த அமேசான் இண்டிபெண்டன்ஸ் டே சேல் வந்து ஒரு 5 days முன்னாடி போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன் இதுதான் பெஸ்ட் டைம். அதுவும் இல்லாம இந்த வியூ டிவி வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்ல அமேசான் பிளிப்கார்ட்ல நிறைய கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி இதுதான் நம்ம டைம்னு சொல்லிட்டு நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருந்தேன். ப்ரோ உங்க ஆப்ல வந்து நீங்க பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருந்தீங்களா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஏதாவது பெஸ்ட் பிரைஸ்ல டிவி கிடைச்சா சொல்லுங்க. மெயினா வியூ டிவி இருந்தா சொல்லுங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய டீல்ஸ் போட்டிருந்தாங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மெம்பர்ஷிப் பட் அமேசான் பிரைம்ல என்னால பார்க்க முடியாது. சில டீல்ஸ் வந்து எனக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த ரைட்ஸ் எனக்கு இருக்கு. நானும் அதே அமேசான் பே கிரெடிட் கார்டும் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதுல 5% 3% கேஷ்பேக் வரும் எல்லா ஆர்டர்ஸும் பண்ணா. அதனால நான் வந்து ஒரு அமேசான் கஸ்டமர். அதனால சரி ஓகே இந்த வியூ டிவியும் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிளிப்கார்ட்ல இருக்கும்போது எனக்கு வந்து அமேசான் ஒரு அளவுக்கு சாஃப்ட் டச் உள்ள கம்பெனின்னு வச்சுக்கோங்க. மெயினா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே சேல் ஓபன் பண்ணும்போது என்னன்னா எனக்கு வந்து இந்த வியூ
டிவி வந்து 55 இன்ச்ல டிஸ்கவுண்ட் இருக்குன்னு வந்திருந்தது. சரி நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா என் பின்னாடி பாப்பீங்க, இதுதான் இந்த டிவி. எனக்கு லிமிட்னு பாத்தீங்கன்னா என்னோட டிசைன்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி கிடையாது, மேல வந்து ஃபுல்லா ஓபன். சோ அதனால என் டிவி சைஸ் வந்து கிட்டத்தட்ட 75 இன்ச் இல்ல அதை விட ஒன்னும் ஒரு 115 இன்ச் கூட நான் போலாம். பட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோ பீஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியா வச்சிருப்பாங்க, அதை நீங்க பார்த்து வாங்குங்க, ஆஃபர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை போய் வாங்கி மாட்டிக்காதீங்க. என் கேஸ்ல இந்த சினாரியோன்றதுனால நான் வந்து என்ன பண்ணேன், சரி 65 இன்ச் ப்ரொசீட் பண்ணுவோம். டைரக்டா சொல்றேன், 65 இன்ச் நான் ப்ரொசீட் பண்ணல, 55 இன்ச் வாங்க தான் போனேன். அப்போதான் சரி என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு, 55 இன்ச் ஏன் வாங்குற, நான் 55 இன்ச் தான் வாங்கியிருக்கேன், பட் உன் வீட்டுக்கு 65 இன்ச் தான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி 55 இன்ச் எவ்வளவு விலை இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38,000 அந்த மாதிரி இருந்தது. பட் ஆக்சுவல் ரேட் பாத்தீங்கன்னா 70,000 அப்படி இருந்தது. நான் பார்த்தேன் சரி அப்போ ஒரு லெவல் அப்பு போனா எவ்வளவு வருதுன்னு பார்த்தேன்னா அப்படியே ஒரு 10,000 ரூபாய், அதாவது ஒரு 48,000 இருந்தது. ஆக்சுவல் ரேட் 80,000. இந்த சினாரியோல பார்க்கும்போது ஒரு 53% டிஸ்கவுண்ட் ரேட்ல எனக்கு இது கிடைச்சது. சரி நம்ம இப்ப இந்த இது கிடைக்குது புக் பண்ணிடலாமான்னு பார்த்தா சரி ஒரு வாட்டி ஃப்ரெண்டு கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு போன் பண்ணேன், ப்ரோ இந்த மாதிரி ஒரு டீல் இருக்கு, யூ டிவி வாங்க போறேன், நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, ப்ரொசீட் பண்ணிடலாமா அப்படின்னா பிரசாந்த் இந்த டீல் வந்து பெஸ்ட், ப்ரொசீட் பண்ணிடுன்னு சொன்னாங்க. உடனே என் ஃப்ரெண்ட் ஒன்னத்திட்ட கேட்டேன், 55 65 இன்ச் உன்னால நான் போறேன் ஓகேவா கேட்டேன். அவரோட கிரீன் சிக்னல் கொடுத்தாரு. பட் உங்களுக்கு தெரியும் நான் போய் என் ஃபேமிலி கிட்ட கேட்டேன், நான் ஒரு டிவி வாங்க போறேன், அதோ 65 இன்ச் வாங்க போறேன்னா இன்னும் நீ வளர்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் சரி டிவி ஆரம்பிச்சாதான் அடுத்து நம்ம வீடை வந்து கொஞ்சம் அழகுபடுத்த முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து சரி இது அட்லீஸ்ட் இஎம்ஐல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 80,000 மதிப்புள்ள டிவி 48,000 எனக்கு வந்துச்சு. நானும் வந்து அந்த நோ காஸ்ட் இஎம்ஐ அமேசான்ல இருக்கும் அதுதான் ப்ரொசீட் பண்ணேன். உங்களுக்கு தெரியும் அது அந்த கேஷ்பேக் எல்லாம் போயிட்டு 45,000 அப்படி வந்துச்சு. அந்த 45,000 வந்து கிட்டத்தட்ட 9 மந்த்ஸ்க்கு நான் இஎம்ஐ போட்டுட்டேன், அதாவது 5,000 per month. சோ நீங்க சொல்லலாம் 48,000 மதிப்புள்ள டிவி எனக்கு பர்டனா வராதான்றது கண்டிப்பா பர்டன் தான். இந்த பர்டனை குறைக்க தான் நான் நோ காஸ்ட் இஎம்ஐ ப்ரொசீட் பண்ணேன். அமேசான்ல இருக்கிற இந்த ஃபெசிலிட்டி நான் இருக்கிறதுனால தான் நான் இதை ப்ரொசீட் பண்ணேன். இதே நோ காஸ்ட் இஎம்ஐ இல்லாம 48,000 பல்கா நான் கொடுக்கணும்னா கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு கிரன்ச் ஏற்பட்டிருக்கும். இந்த சினாரியோலாம் கன்சிடர் பண்ணி தான் நான் இந்த டிவி வாங்கினேன். ஆன்லைன்ல டிவி வாங்கலாமான்னு நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருந்தீங்க, இதுக்கும் நான் பதில் சொல்றேன். இந்த வியூ டிவி வந்து மோஸ்டா உங்களுக்கு டீல்ஸ் வேணும்னா அது நீங்க அமேசான் பிளிப்கார்ட்ல மட்டும் தான் வாங்க முடியும். அதுவும் என்னன்னா அந்த செல்லரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், ஏன்னா செல்லர் ரேட்டிங் வச்சுதான் அது டிசைட் ஆகும். இப்ப செல்லர் ரேட்டிங் நல்லா இருந்தா நீங்க கண்டிப்பா ஆன்லைன்ல ப்ரொசீட் பண்ணலாம். ரிவ்யூ நான் முதல்ல பார்ப்பேன். ரிவ்யூல பார்க்கும்போது 5 ரேட்டிங்ஸ் கிட்டத்தட்ட 4.5 ஸ்டார் வாங்கி இருந்தது. சரி இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா என்னோட டிவி வந்து பாத்தீங்கன்னா வியூ 65 இன்ச் வைப் டிவின்னு போட்டு இருந்தது. இந்த மாடல் ஸ்பெக்ல வந்து என்னன்னா ஒரு சவுண்ட் பார் கீழே வரும். நீங்களும் இந்த டிவி பத்தி வேணும்னா ஸ்பெக்க கூகுள் பண்ணி பாருங்க. அந்த மாடல் பேர் வந்து வியூ 65 இன்ச் டிவி வைப். இந்த மாடல் வந்து கண்டிப்பா ஒரு சவுண்ட் பார் இருக்கிறதுனால எனக்கு சவுண்ட் வைஸ் எந்த கன்ஸ்டன்டும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரொசீட் பண்ணிட்டேன். டிவி வந்து டெலிவரி பண்றதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் அமேசான்ல ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஆர்டர் பிளேஸ் பண்ணும் போது நீங்க டெலிவரி பர்சன் எந்த டைமுக்கு டெலிவர் பண்ணணும்ன்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். டிஃபால்ட்டா அது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்துக்கும். நீங்க இந்த நெக்ஸ்ட் டே அவைலபிள் இல்லைன்னா எந்த டே அவைலபிள் சொல்லிட்டு அதுல போட்டீங்கன்னா அன்னைக்கு மட்டும்தான் அந்த டிவியை அந்த டெலிவரி பர்சன் கொண்டு வருவாங்க. நான் வந்து என்னன்னா அடுத்த நாள் அவைலபிள் சொல்லிட்டு ஒரு நாள் புஷ் பண்ணேன். கரெக்டா நான் சாட்டர்டே அப்படி போட்டேன். கரெக்டா 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்த பாக்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட என் வசனத்துக்கு இருந்தது இது 65 இன்ச்ன்றதுனால. சோ தூக்கிட்டு வந்தோட என்னன்னா அந்த பர்சனே வந்து நமக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுவாங்க. இதுல நீங்க வந்து இன்கேஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போது அந்த 2% ஓபன் பண்ணி பார்க்கும் போதே வந்து நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். அப்போ அது டேமேஜா இருந்தா நீங்க அப்பவே ரிஜெக்ட் பண்ணிடலாம், அவங்களே அந்த பார்சலை கொண்டு போயிடுவாங்க. என் கேஸ்ல அவங்க எத்தனை வந்து கரெக்டா அதே மாதிரி காமிச்சாங்க. கடைசியில வந்து டிவி பக்கவா இருக்குன்னு சொன்னோன்னே ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு நீங்க ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போனோன்னு என்னன்னா இப்போ சர்வீஸ் டெக்னீஷியன் ஃப்ரம் யூ வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு ஏதாவது டிக்கெட் வருமானு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து டிவியை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது என்னோட ஐடியா. சோ அதனால நான் என்ன பண்ணேன், சரி அந்த பாக்ஸ்லயே வந்து வியூவோட ஹெல்ப்லைன் போட்டு இருந்தது, அதுல போட்டு என் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணா சாரி சார் உங்க மொபைல் நம்பர் எங்க டேட்டா பேஸ்ல இல்லன்னு சொல்லி அப்புறம் உங்க ப்ராடக்ட் நம்பர் அதுக்கடுத்து பில் இன்வாய்ஸ் எல்லாத்தையும் கேட்டிருந்தாங்க. நான் வந்து என்னன்னா இது ஒரு 2 டேஸ்ல நடக்கிற ப்ராசஸ் வந்து புஷ் பண்ணி 2 ஹவர்ஸ்ல பண்ணேன்னு சொல்லலாம். அதுக்கு நான் உங்களுக்கு ட்ரபிள் பண்ணல. நான் சொன்னேன் சாட்டர்டே தான் அவைலபிள், சோ இது எதாவது பண்ண முடியுமான்னு கேட்கும்போது ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு ஹெல்ப்லைன் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. உடனே ரெஜிஸ்டர் பண்ணி இதான் உங்க டிக்கெட் நம்பர் சொல்லி சொல்லிட்டாங்க. டிக்கெட் நம்பர் எனக்கு இது ஒரு 1.5 மணி நேரத்துல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டெக்னீஷியன் கால் பண்ணாரு, ப்ரோ நீங்க இது டிவி வாங்கிருக்கீங்க, சோ நான் வரலாமா இன்ஸ்டாலேஷன் கேட்டிருந்தாரு. வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னா அவர் வந்து 1 ஹவர்ல நானும் வரேன், நான் போரூர்ல இருந்து வரணும்னு சொல்லிட்டு டைரக்டா வந்துட்டாரு. இப்ப டிவி டெலிவரி ஆயிடுச்சு. நான் பேக்கேஜ் வெரிஃபை பண்ணிட்டேன். டிவி இங்க டேமேஜ் இல்ல, உள்ள ஒவ்வொரு பார்ட்டும் எடுத்து ரிமோட் ஏதாவது பிரேக் ஆயிருக்கு எல்லாத்தையும் பார்த்தேன்,
பக்காவா இருந்தது. அப்புறம் டெக்னீஷியன் வந்தாரு. டெக்னீஷியன் வந்து எனக்கு ஒரே சொன்னது வந்து என்னன்னா, ப்ரோ உங்களுக்கு வந்து 2025 மாடல், 2025 மாடல் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 400 rupees சர்வீஸ் சார்ஜ் வரும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்ல அமேசான்ல போடலையே, அமேசான்ல எனக்கு 0 rupees தான் போட்டு இருந்ததுன்னு சொன்னோன்னா அவர் சொன்னாரு இல்ல ப்ரோ 2024 மாடலா இருந்தா 0, இது 2025 மாடல் 400 வந்து மஸ்ட், இது நான் உங்களுக்கு பில்லும் கொடுன்னு சொல்லிட்டு அந்த பில்ல எனக்கு கொடுத்தாரு. அவர் வந்து என்னன்னா பக்கவான எக்ஸ்பென்ஸ் ப்ரொஃபஷனல். நம்ம வந்து அது தூக்கத்துக்கு பயந்து போய் தூக்கிடலாம். அவர் வந்தாரு, அசல்டா இப்படி கவுத்தாரு, போட்டு மவுண்ட் பண்ணிட்டு அன்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அன்ராப் பண்ணி பக்காவா ஆன் பண்ணி செட் பண்ணிட்டாரு. சோ உண்மையிலேயே சொல்றேன் 65 inch டிவி வியூல ப்ரொசீட் பண்றது நான் ஒரு குட் சாய்ஸா நான் ஃபீல் பண்ணேன். டிவி வந்து அருமையா இருந்தது. அதான் நீங்க இப்ப இந்த டிவி வாங்கிட்டீங்கன்னா தியேட்டர் போற நீடு கண்டிப்பா இருக்காது. நீங்க வந்து அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார் அதுலலாம் ஹெச்டி மூவிஸ் நீங்க 4K ல பாத்தீங்கன்னா விட அருமையா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா இது எல்லாத்தோட சப்ஸ்கிரிப்ஷனும் ஆத்வேன்ற இன்டர்நெட் மூலமா நான் வாங்கிட்டேன். சோ அதனால இதை நான் வந்து இப்ப எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஆத்வே ஆர் ஏர்டெல் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி அவங்களோட பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. அதுல நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ஒரு பெஸ்ட் டீலா அமையும். சோ உங்களுக்கு இத பத்தி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க அதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸ்டெபிலைசர் எதை போடணுமா ப்ரோ? கம்ப்ளீட்டா இருக்கு. ஏன் எப்படி உங்களுக்கு அப்பா இருக்கா? இங்க ஒண்ணும் இருக்காது, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பிளக்சுவேஷன்லாம் கிடையாது. போனா மொத்தமா கரண்ட் போயிடும், அந்த மாதிரி தான். செட்டிங்ஸ் நானே பண்ணிடவா? மேல இருக்குதா? அப்புறம் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டிஃபால்ட்டா பண்றதுனால தெரியுது என்ன நான் இப்போதைக்கு. ஆனா இந்த பிராண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே வராது. பக்கா பிராண்ட் தானே. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வச்சிருக்காங்க, அதனால சரி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வாங்கினவங்க யாருமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தேன். சரி பட்ஜெட் ஓகே. ஓகே புரியுது. இதே மாதிரி அவர் வந்து டிவி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு கடைசியில உங்க டிவி ரெடி அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் இன்ஸ்டால் பண்ற வீடியோ எப்படி டெலிவர் பண்ணாங்க எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல அட்டாச் பண்றேன், பாருங்க. உங்களுக்கு இந்த டிவி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா என் வீட்டுல இப்ப என் பின்னாடி பாக்குறீங்க இதுதான் இந்த டிவி. இந்த டிவியை பத்தி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி டெலிவரி வந்துச்சு. சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாக்குறதுதான். சோ இதுதான் வந்து என்னோட 65 inch வியூ டிவி வைட் டிவி மாடல் எதிராச்சு. இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹார்டா பக்காவா தான் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வந்து ரொம்ப பிளிம்சியா இருக்குமா, டிவி டேமேஜ் ஆகுமா, ஆன்லைன்ல புக் பண்றது ரொம்ப ரிஸ்கா அந்த மாதிரி நீங்க பயப்பட தேவையில்லை. சோ இந்த 65 inch நான் என்ன டிராபேக் ஃபீல் பண்ணேன்னு பார்த்தேன்னா, இந்த வேர்டிக்கெல்லாம் நான் நிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட என்னோட ஹைட்டுக்கு வந்து நிக்குது. நீங்க பார்த்தாலே தெரியுது. சோ எவ்வளவு பெருசு பாக்ஸ் இருக்குன்றது. So 65 inch இந்த நிலைமைனா 75 inch எப்படி இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 55 inch, 65 inch, 75, 32ல கூட இருக்குது. பட் இந்த வியூ வந்து என்னன்னா மோஸ்ட்லி அந்த பெரிய டிவிக்கு தான் வந்து ஃபேமஸ்னு சொல்லலாம். சோ இதுல என்னன்னா ரிமோட் எல்லாமே நான் வெரிஃபை பண்ணேன். சோ இப்போ நீங்க பின்னாடி பாக்குறதா வந்து என்னோட வியூ 65 inch டிவி. இதுல கீழே பாத்தீங்கன்னா இங்க வியூன்ற சிம்பிள் இருக்குதுங்களா, இதுதான் வந்து நான் சொன்ன சவுண்ட் பார். இந்த மாடல்ல மட்டும் தான் சவுண்ட் பார் வரும். சோ இதுல நிறைய மெக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது டிவி பொறுத்த வரைக்கும் என்னன்னா வியூல வந்து சவுண்ட் எனக்கு ஒரு ப்ராப்ளமா தெரியல. கிட்டத்தட்ட 50%, 60% வச்சாலே நான் எதிர்பார்த்த வால்யூம் கிடைச்சிருது. நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னன்னா சோனி, எல்ஜி, அதுக்கடுத்து சாம்சங்ல எல்லாம் வாங்கிட்டு வால்யூம் வந்து எனக்கு பத்தல, அதுக்காக நான் சவுண்ட் பார் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் நீங்க கேட்கலாம், பட் அதுக்கு இது ரெமெடியான்னு கேட்டா
அது கண்டிப்பா நான் ரெமடின்னு சொல்லல. உங்களுக்கு அந்த குவாலிட்டி பிராண்ட் வேணும்னா நீங்க அதை வாங்கலாம். இப்ப ரெண்டுக்கும் பிரைஸ் கம்பேரிசன் பாத்தீங்கன்னா வியூ டிவி நான் 48,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். பட் இதே நான் சாம்சங் எல்ஜில 6.5 இன்ச் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலதான், அதாவது கிட்டத்தட்ட 1,75,000 ரூபாய் அந்த மாதிரி விலையில வந்துச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த டிவி யூசேஜ பொறுத்து ஒரு 4-5 வருஷம் வரும்னு சொன்னாங்க. பட் எனக்கு இருக்க காசுக்கு இது இப்போதைக்கு போதும்னு தோணுச்சு. இந்த டெலிவரி பர்சன் வந்து எல்லாத்தையும் அன்ராப் பண்ணிட்டாரு. பட் இங்க ஒரு ஸ்டிக்கர் எனக்காக விட்டு வைக்க சொன்னேன். இது ஒன்னே வந்து நான் உங்களுக்கு அன்ராப் பண்ணி காட்டுறேன். சோ தட் இந்த வீடியோல வந்து அது ரெக்கார்ட் ஆகும். அட்லீஸ்ட் நான் தான் இந்த டிவி வாங்கினதுக்கு. என் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த வியூ டிவி நாங்க வாங்கிட்டோம். பட் கூடவே வந்து என்னன்னா எங்க அக்கா ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் கொடுத்திருந்தாங்க. அந்த ஹோம் தியேட்டர் செட்டப்பும் பிலிப்ஸ்ல என் வீட்டுல கிட்டத்தட்ட 2 வருஷமா இருந்தது. எல்லாமே வந்து இந்த டிவி வந்ததுனால எல்லாம் வெளில வந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த டிவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க அமேசான்ல பாருங்க. இப்ப டீல் இருந்தா உடனே புக் பண்ணுங்க. டீல் இல்லையா வேற ஏதாவது மாடல் இருக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். So see you viewers. Bye bye.